அப்பவும் வந்து நம்ம ராகவும் வந்து 2 பேருமே ஆல்ரெடி ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ப வச்சதால, மேலும் வந்து இந்த உறவு வந்து ஸ்ட்ராங் படுத்தணும். இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒண்ணா தான் இருந்தாங்க. ஜஸ்ட் என்னன்னா எல்லாருக்காகவும் இந்த ராகு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நம்ப வைக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள கிரியேட் பண்ணி விடுறாங்க. சுந்தரியும் வந்து முரளியும். ஒரு சாதாரணமா வந்து பேசிட்டு இருந்தா கூட ரொமான்டிக்கா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிய நம்ப வைக்கிறாங்க. அதே மாரி வந்து வெளிய போயிட்டு வந்தாலும் இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்து வெளிய போயிட்டு வந்தாங்க. யாருக்கும் தெரியாம அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணி விடுறாங்க. இதனால வந்து அபி குழம்பி போறாங்க. ராகவ் எதுக்காக எல்லார் முன்னாடி இப்படி நடிக்கிறாரு? என்ன காரணம்? நான் பொண்டாட்டியா இருக்கிறதால தான் நடிக்கிறாரு. ஒருவேளை நான் வந்து இந்த உறவுலேருந்து இல்ல, பொண்டாட்டியா நான் இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ராகவ் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. அவர் ஃப்ராங்கா வந்து மது கூட பழகலாம், பேசலாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கலாம்ல. எதுக்காக ஏன் உறவுக்காக அவர் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, வக்கீல போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கின்னு வீட்டுக்கு வர அபி வந்து ராகவ பார்க்க வராங்க. எங்கே போயிருந்த அபி? ரொம்ப நேரமாக உனக்கு காணோம். எங்கெல்லாம் உனக்கு தேடின தெரியுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போக மாட்டியா? இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீ வெளியே போனால். ஏன்னா பார்த்தல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது எங்கே பார்த்தாலும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அபி. அதுவும் இவ்வளோ நேரம் கழிச்சு வர ரொம்ப பதறி போயிட்டேன் அப்படின்னோடனே, நீங்கள் எதுக்கு பதறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அபி இப்படிலாம் பேசுகிறேன்? நான் பதறி போகாமல் யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பதறி போனது காரணம் உங்கள் ஒய்ஃப்ன்ற முறையில் நான் இருக்கேன், அதனால தானே. மற்றபடியெல்லாம் வந்து நீங்கள் என்ன லவ்வாக பண்ணுறீங்க பதறி போகிறதுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இவன் என்ன உண்மை இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு அபி, ஏன் அபி இப்படிலாம் பேசுகிறேன்? நம்ம இப்போ ஒன்றா இருக்கோம், ஒரே வீட்டில் வாழ்கிறோம், ஒரே ரூமில் இருக்கோம். அப்போது நீ உனக்கு ஒன்றா நான் பதறக்கூடாதா? இது நல்லா இருக்கே நீ பேசுதுன்னு. இதுதானே உங்களுக்கு பிரச்சனை. இனிமேட்டு இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் மது கிட்ட தயங்கி தயங்கி பழகிறதும், மற்றவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பயந்து பயந்து பழகிறதையும் நான் பார்த்தேன். அந்த பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இனிமேட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் பழகலாம். ஏன்னா வந்து நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறது. டைவர்ஸ் அப்படின்னோன்னா, ஆமாங்க, இன்றைக்கி போய் நான் வக்கீல பார்த்துட்டு வந்துட்டேன், அதுதான் லேட் ஆகிடுச்சு, இந்தாங்க நோட்டீஸ் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் நான் சைன் பண்ணிட்டேன், நீங்களும் சைன் பண்ணிடுங்க. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு கோர்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டோட போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் உளர்ற? உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வாங்கி அப்படி கிழிச்சு போடுறாரு. உனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. எத்தனை வாட்டி தான் நான் சொல்கிறது, மதுவை நான் ஒரு காலத்தில் விரும்பினேன், இப்போ கிடையாது, இப்போ நான் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எவ்வளோ சொன்னாலும் ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கே வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மனசே சரியில்லாமல் போகுது ராகவுக்கு. ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு ராகவ். அவரால் தாங்கிக்க முடியாமல் வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்து மது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு விழப்போகிற ராகவை தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு வந்து, ஏன் அபி இப்படிலாம் பண்ணுறேன்? நான் அபி இல்லை ராகவ், மது அப்படின்னோடனே, மதுவா அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ராகவ், நீ விழப்போன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. உடனே வந்து அபி அங்கே வராங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்கன்னொன்னே, அபி நீங்கள் பார்த்துங்க, பாவம் ராகவ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும் தெரியாது அவங்களுக்கு. வீட்டில் எல்லோரும் பார்த்தா என்ன ஆகுறது? நல்ல காலம் மது பார்த்தாங்க, அதனால் யார்கிட்டும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களாம் பார்த்தா என்ன ஆகுறது? ஏன் ராகவ் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. எல்லாம் ஒன்றால் தான் நான் இப்படி பண்ணுறேன், ஒன்றால் மட்டும்தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி, ஏன் ராகவ் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் பின்ன என்ன, நீ இஷ்டத்துக்கும் என்ன நம்ம பண்ணிகிட்ருக்க? ரைவேஸ் நோட்டீஸ் எடுத்து நீட்டு என்னை பிரியணும்னு பார்க்குறியா? இதுக்கு தான் பிளான் பண்ணுறியா? அதெல்லாம் எக்காரணம் கூட நடக்காது. எக்காரணம் கொண்டும் என்னை பிரியவே முடியாது. நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தானே என்னை பிரியறதுக்காக வந்து பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ என்னை பிரியக்கூடாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.